எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு பீன்ஸ் குழம்பு செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். 1/4 kg பீன்ஸ் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்க்குறேன். 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பத்து பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 8 நிமிஷம் ஆகுது. 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். மிக்ஸ் பண்ணிடலாம். அனல் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சு சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி சேர்த்து லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஆயிருக்கு. போதும். கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் சேர்த்துடலாம். தேவையான உப்பு சேர்த்துறேன். மிக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்குறேன். ஒரு மூடி போடலாம், வேகட்டும். இப்போ லோ ஃப்ளேமில் 17 நிமிஷம் ஆகுது. லைம் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், உள்ளே சேர்த்துக்கிறேன். 2 கப்பு இருக்கும். மிக்ஸ் பண்ணிடலாம். இருக்கட்டும். இப்போ லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் ஆகுது. அவ்வளோதான், நான் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இது பீன்ஸ் கார குழம்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.